பதுவை அந்தோனியாரே, உம்மை நாடி வந்தோ எமக்காய் வேண்டிக் கொள்ளும். பதுவை அந்தோனியாரே, உம்மை நாடி வந்தோ எமக்காய் வேண்டிக் கொள்ளும். பதுவை அந்தோனியாரே, உம்மை நாடி வந்தோ எமக்காய் வேண்டிக் கொள்ளும். தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமென். பிரியமானவர்களே, எளியோரின் இரத்தினமாக ஜொலிக்கிற நம்முடைய பாதுகாவலர், நன்னாக்கு அழியாத நல்லவர், கவலைப்படுகிற பிள்ளைகளின் கண்ணீரை துடைக்கின்றவர், குழந்தை வடிவம் கொண்ட இறைமகன் இயேசுவையே கையில் ஏந்தியவராம் புனித பதுவை அந்தோனியாருக்கு வணக்கம் செலுத்துகிற பிள்ளைகளாக இதோ ஆராதனை டிவி நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஆசீர்வாதமான வாய்ப்பின் வழியாக நம் இல்லங்களில் எழுந்தருளி வந்திருக்கிற புனிதரின் திருச்சுரூபத்தை இதோ உற்று நோக்குகிற பிள்ளைகளாக நம் உள்ளத்தின் நன்றி உணர்வுகளை, நம் இதயத்தை நிறைத்திருக்கிற எல்லா வேண்டல்களையும் இந்த நவநாள் ஜெபத்தின் வழியாக புனிதரின் திருப்பாதம் ஒப்புக்கொடுப்போம். குழந்தை இயேசுவை கரத்தில் ஏந்தும் பாக்கியம் பெற்ற பரிசுத்தரான புனித அந்தோனியாரே, வல்லமையுடன் இறைவனிடம் பரிந்து பேசுகிறவரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வள்ளலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் நேச தந்தையே, இதோ உம் பக்தர்களாகிய நாங்கள் ஆழ்ந்த விசுவாசத்துடனும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் உமது திருமுன் விரைந்து வந்துள்ளோம். நீர் ஏந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களின் ஆன்ம சரீர தேவைகளுக்காக பரிந்து பேசினால் கருணையின் கடலான அவர் ஒருபோதும் தள்ளிவிட மாட்டார். தந்தைக்குரிய உமது நேச பராமரிப்பில் எங்களுக்கு முழு நம்பிக்கை உண்டு. நாங்கள் கேட்டுள்ள இப்போது கேட்கப் போகும் விண்ணப்பங்களை இறைவனிடம் எடுத்து கூறி மன்றாடும். நம் தனிப்பட்ட தேவைகளை, நம்மிடம் ஜெப உதவிகள் கேட்ட பிள்ளைகளை புனிதரின் பரிந்துரையில் நம்பிக்கை வைத்து அமைதியில் வேண்டுவோம். புதுமை வல்லலே, உம்மை கூவி அழைப்போருக்கு செவி கொடுப்பவரே, உம் கரங்களால் அரவணைக்கப்பட விரும்பிய இனிய குழந்தை இயேசுவிடம் இந்த எங்கள் விண்ணப்பங்களை சொல்லி பரிந்து பேசுவீராக. இவை எங்களுக்கு கிடைக்க பெற்று நாங்கள் என்றும் உமக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம். மகிமை பொருந்திய புனிதரே, நாங்கள் கேட்பது எங்களுக்கு நல்லதல்ல என்றால் இதைவிட சிறந்ததொன்றை இறைவனிடமிருந்து எங்களுக்கு அடைந்து கொடுத்தருளும். ஆமென். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.
நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்திற்குள்ளே நம்மை ஒப்புக்கொடுப்போம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவது. பிரியமான பிள்ளைகளே, திருப்பாடல் 84 படைகளின் ஆண்டவரின் உறைவிடத்தின் மேன்மையை நமக்கு சுட்டி காட்டுகிற திருப்பாடலாக அமைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய நாளின் முதல் வாசகத்தில் சாலமோன் அரசர் தம்முடைய அர்ப்பணம் நிறைந்த வேலைப்பாடுகளினால் ஜொலித்த அந்த கடவுளின் ஆலயத்தில் இருந்து எல்லாம் வல்ல அந்த யாவே கடவுளை நோக்கி ஏறெடுக்கிற புகழ்ச்சி மொழி, சாலமோனின் விண்ணப்பம் இன்றைய முதல் வாசகமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய இல்லத்தில் தங்கியிருப்போ நற்பேறு பெற்றோ, அவர்கள் எந்நாளும் அவரை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். இறைவனிடமிருந்து வலிமை பெற்ற மானிட பேறு பெற்றோர் என்று திருப்பாடல் 84 4-5 வசனங்களில் திருப்பாடல் ஆசிரியர் தம் உள்ளத்தை இறைவன் பாதமாய் ஒப்புக் கொடுக்கிறார். ஆம் பிரியமான பிள்ளைகளே, இறைவனின் இல்லத்தில் தங்கி இருந்தவரா, இறைவனிடமிருந்து வலிமையை அதிகமாய் பெற்றுக்கொண்டவரா, கோடி அற்புதர், நம் பாதுகாவலர், நம் தேவைகளில் நம் ஆண்டவர் இயேசுவிடம் நமக்காகவே பரிந்து பேசுகிறார். புனித பதுவை அந்தோணியாரி பரிந்துரைக்குள்ளே நம்மை ஒப்புக் கொடுக்கிற இவ்வேளை, இந்த நாளில் திரு அவை இன்னும் ஒரு புனிதரை வணக்கத்தோடு நினைவுகூர நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார். கன்னியான புனித ஸ்கொலாஸ்திகா. புனித கிரகோரியார் இவரை குறித்து சொல்லுகிற போது சொல்வார், தன் உடன் ஒட்டி பிறந்தவரான இரட்டை பிள்ளைகளுள் ஒருவரான புனித பெனடிக்ட் ஆசீர்வாதப்பர் அந்த புனிதரை விட, தன் சகோதரனை விட அதிகமாய் இறைவனை அன்பு செய்வது, இறைவனின் இரக்கத்தை பகிர்வதில் தன்னை முழுமையாய் அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு புனிதை என்று இன்றைக்கு அநேக துறவற சபைகள்
புனித பெனடிக்டினுடைய ஆன்மீகத்தை கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அந்த புனித பெனடிக்டோடு ஒட்டி பிறந்த இரட்டை பிள்ளைகளுள் ஒருவரான இன்றைக்கு நாம் நினைவு கூறுகிற புனித ஸ்கொலாஸ்டிகா இறைவரிடமிருந்து வலிமையை பெற்றுக்கொண்டவர். இறைவனின் இல்லத்தில் தங்கி தன் உள்ளத்தை அவர்பால் உயர்த்தி, படைகளின் ஆண்டவரே உம் உறைவிடம் எத்துணை அழகானது அருமையானது என்று பாடி புகழ்ந்தவர். இந்த புனிதையோடு நம் பாதுகாவலர் கோடி அற்புதர் புனித பதுவை அந்தோனியாரோடும் இணைந்து இதோ இந்த திருப்பாடலை எளிய ஒரு இசையிலே சேர்ந்து, ஆண்டவரே கடவுளே உம் உறைவிடம் எத்துணை அருமையானது, அது எங்களுக்கு விடுதலை தரக்கூடிய ஒன்று, எங்கள் வேண்டுதலை கேட்கக்கூடிய ஒன்று, எங்களை ஆசீர்வதிக்கக்கூடிய ஒன்று, எல்லா கட்டுக்களிலிருந்தும் எங்களை விடுவிக்கக்கூடிய ஒன்று என்கிற வார்த்தைகள் வரக்கூடிய இந்த ஒரு பாடலை பாடி புனிதர்களோடு இணைந்து இறைவனை துதித்து மகிழ்வோம். உமது உறைவிடம் அருமையானது, ஆராதனை ஆராதனை ஆராதனை, உடலும் உள்ளமும் மகிழ்ந்து பாடுது, ஆராதனை ஆராதனை ஆராதனை. உமது உறைவிடம் அருமையானது, ஆராதனை ஆராதனை ஆராதனை, உடலும் உள்ளமும் மகிழ்ந்து பாடுது, ஆராதனை 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 ஆராதனை. படைகளின் ஆண்டவரே, அடைக்கலம் தருபவரே, வலிமையூட்டும் இறைவனே, இதோ நாங்கள் எதிர்பார்க்கிற விடுதலையை தருபவராய் எங்கள் இல்லம் வந்து பிரசன்னமாக இருப்பவரே, மக்காராதனை அப்பா என்று சொல்லி இந்த வார்த்தைகளிலே ஆண்டவரை துதித்து மகிழ்வோம். படைகளின் ஆண்டவரே ஆராதனை, அடைக்கலம் தருபவரே ஆராதனை, படைகளின் ஆண்டவரே ஆராதனை, அடைக்கலம் தருபவரே ஆராதனை, வலிமையூட்டும் இறைவனே ஆராதனை, வலிமையூட்டும் இறைவனே ஆராதனை, விடுதலை தருபவரே ஆராதனை, விடுதலை தருபவரே ஆராதனை, ஆராதனை 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 ஆராதனை. உமது உறைவிடம் அருமையானது, ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஆம் பிரியமான சகோதரியே சகோதரன், இந்த நாளில் உங்களுடைய என்னுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் வேண்டுதலை கேட்கிறவர், நம்முடைய உள்ளத்திலே நாம் நீண்ட நாட்களாய் ஆண்டவரே என்னால முடியலப்பா என்று ஒப்புக் கொடுக்கிற அத்துணை வேதனைகளையும் தீர்க்கின்றவராக, அதிசயங்களை செய்யக்கூடிய ஆண்டவராக, நம் பிள்ளைகளின் ஜெபங்களுக்குரிய செயல்களில் அற்புதங்களை நிகழ்த்துவேன் என்று சொல்லுகிறவராக இதோ பிரசன்னமாக இருக்கிற இயேசுவிடத்திலே நம்மையே ஒப்பு கொடுத்து இந்த வார்த்தைகளை சொல்லி ஆண்டவரை நாம் மகிமை செய்வோம்.
வேண்டுதலை கேட்பவரே ஆராதனை, வேதனையை தீர்ப்பவரே ஆராதனை. வேண்டுதலை கேட்பவரே ஆராதனை, வேதனையை தீர்ப்பவரே ஆராதனை. அதிசயங்கள் செய்பவரே ஆராதனை, அதிசயங்கள் செய்பவரே ஆராதனை. அற்புதங்கள் செய்பவரே ஆராதனை, அற்புதங்கள் செய்பவரே ஆராதனை. ஆராதனை 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 ஆராதனை. உமது உறைவிடம் அருமையானது. ஆராதனை ஆராதனை ஆராதனை. உடலும் உள்ளமும் மகிழ்ந்து பாடுது. ஆராதனை 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 ஆராதனை. வேற்றிடங்களில் வாழும் 1000 நாட்களினும் உம் கோவில் முற்றங்களில் தங்கும் ஒரு நாளே மேலானது என்கிற திருப்பாடல் ஆசிரியரின் உணர்வை தன் உணர்வாய் அமைத்து கொண்ட புனித பதுவை அந்தோனியாரை போல இந்நாளில் நாம் நினைவு கூறுகிற கன்னியான புனித ஸ்கொலாஸ்திகாவை போல இதோ ஆண்டவருடைய பிரசன்னம் ஆராதனை டிவி என்கிற வலையொலி தளம் வழியாக இதோ என் இல்லம் தேடி வந்திருக்கிறதே. என் பிள்ளைகளின் உள்ளத்தை ஆட்கொள்ளும்படியாய் வந்திருக்கிறதே. இதைவிட மேலான பேர் வேறு ஏதேனும் உண்டோ என்கிற உணர்வுள்ள பிள்ளைகளாக நம்மை ஆசீர்வதிக்கிற, நம்முடைய கண்ணீரை துடைக்கிற, நம் கவலைகளை போக்கி நம்மை வலிமைப்படுத்துகிற அற்புதங்களை அதிசயங்களை நான் உன் வாழ்க்கையில் நிகழ்த்துவேன் என்று சொல்லுகிற ஆண்டவரிடம் புனிதர்களின் பரிந்துரையோடு நம்மை ஒப்புக் கொடுப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம். புனித பதுவை அந்தோனியாரின் பரிந்துரையோடு உம்மிடத்திலே கையேந்தி நின்ற தங்கள் இதயங்களை உம்மை நோக்கி எழுப்பிய உம் பிள்ளைகளுக்கு பதில் தந்திருக்கிறேன். உம் பிள்ளைகளின் வேண்டுதல்களை கேட்டிருக்கிறேன். உம் பிள்ளைகளுக்கு விடுதலை தந்திருக்கிறேன். உம் பிள்ளைகள் கடந்து வந்த இந்த வாழ்வின் பயணத்தில் கேடயமாய் நின்று உம் பிள்ளைகளை எதிர்த்து வந்த அநேக ஆபத்துக்களிலிருந்து, உம் பிள்ளைகளுக்கு எதிரான தீயோனின் தாக்குதல்களிலிருந்து, பசாசுகளின் பயமுறுத்தல்களிலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறது. நன்றி அப்பா. உடல் மன காயங்களை ஆற்றி உள்ளும் புறமும் உம்முடைய பிள்ளைகள் வேதனையால் துடித்து கொண்டிருந்த நிலைகளிலே மருந்து மருத்துவருமாய் உம் பிள்ளைகளுக்குள் செயல்பட்டிருக்கிறீரே. நன்றி அப்பா. முடியல, இதற்கு மேலும் எங்களால் முடியாது என்று பெரும் சுமைகளால் மனம்பாடி போன தள்ளாடினவும் பிள்ளைகளை உறுதிப்படுத்தி இருக்கிறது. உடைய வார்த்தையினாலே, உடைய வாஞ்சையான பிரசன்னத்தினாலே யார் யாருடைய பார்வையில் உம் பிள்ளைகள் தயவை பெற்றுக்கொள்ள முடியுமோ அப்படியாய் தயவு காட்டி உம் பிள்ளைகளை தாங்கி இருக்கிறது. நன்றி அப்பா. நல்லவரே, இந்த நாளிலும் கூட இதோ சாலமோன் அரசு உம்மை நோக்கி
புகழ்ச்சி மொழியை ஒப்புக் கொடுத்து பேரன்பு கொண்டவர், ஒருபோதும் தாம் தேர்ந்து கொண்ட பிள்ளைகளை மறக்காத தெய்வம். அவருடைய வழி நடத்துதல் எப்படி அற்புதமானது என்பதை தன்னுடைய முன்னோர்களினுடைய இந்த விடுதலை பயணத்தை, வாழ்வின் அனுபவத்தை ஆழமாய் உணர்ந்த ஒரு மகனாக, அரசர் என்பதை விட உமக்கு அன்பான ஒரு பிள்ளையாக, உமக்கு ஒரு அற்புதமான ஆலயத்தை கட்டி இந்த கோவிலிலே ஆண்டவரே உம் ஆட்சி விளங்கச் செய்வீராக என்று தன்னை ஒப்பு கொடுத்ததை போல இதோ எங்கள் உள்ளம் என்னும் கோவிலுக்குள்ளே நீர் எழுந்து வந்திருக்கிறீர். உம்முடைய வல்லமையான பிரசன்னம் இதோ நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிற இந்த அறையை, இந்த இல்லத்தை நிறைத்திருக்கிறதே. உலகின் பல்வேறு பகுதிகளில் கண்ணீரோடு கைகூப்பி உன் முன்பாக நிற்கிற பிள்ளைகளின் உள்ளங்களை, இதயங்களை உம் ஆட்சியால் நிறைத்திருக்கிறவரே, இதோ உம் பிள்ளைகள் மீது நீர் கொண்ட அந்த அன்பை, உம் பிள்ளைகள் மீது நீர் காட்டிய அந்த பரிவிரக்கத்தை மீண்டுமாய் உள்ளத்தில் புதுப்பித்துக் கொள்ளுகிற பிள்ளைகளாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மனிதர்கள் பார்ப்பதை போன்று நீர் எங்களை ஒருபோதும் பார்ப்பதில்லை. மனிதர்கள் சட்டங்களை, ஒழுங்குகளை தூக்கி பிடிப்பதைப் போல அப்படியாய் நீர் ஒருபோதும் சட்டத்தின் பார்வையில் எங்களை பார்ப்பதே இல்லை. இதயத்தில், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பா என்று உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அருகிருக்கிற தெய்வமாக, ஒருபோதும் உம் பிள்ளைகளை தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாக்காதவராக, உள்ளத்தில் உம்மோடு உறவாட துடிக்கிற ஒவ்வொரு மகனுக்கு மகளுக்கும் ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவராய் உம்மை வெளிப்படுத்துவதாக நற்செய்தியிலும் நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். ஆண்டவரே, அப்படியான உடைய மேலான அன்பை, உடைய இரக்கத்தை, வாழ்வு தருகிற கொடைகளை தங்களுடைய உள்ளத்திலே, தங்களுடைய வாழ்கின்ற நாட்களிலே நிறைவாய் பெற்றுக்கொண்ட எங்கள் பாதுகாவலர் புனித பதுவை அந்தோனியாரின் பரிந்துரையோடும் இந்த நாளிலே நாங்கள் நினைவு கூறுகிற புனித பெனடிக்டின் உடன் பிறந்த சகோதரியா கன்னியான புனித ஸ்கொலாஸ்டிகா தன் சகோதரனை போலவே உமக்காக என் உள்ளத்தை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி உடைய அன்பை, உடைய இரக்கத்தை உள்ளத்தில் அனுபவித்து அதையே தன் கன்னியர் வாழ்வில், குழும வாழ்வில் பகிர்ந்து கொண்டாரே, அந்த புனிதையின் பரிந்துரையோடும் எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இவர்களின் பரிந்து பேசுதல், உடைய அன்பை, உடைய இரக்கத்தை, நாங்கள் தேடுகிற அந்த மேலான ஆசீர்வாதத்தை எங்களுக்கும் எங்களுடைய பிள்ளைகளுக்கும் பெற்றுத்தரும் என்கிற நம்பிக்கையோடு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உம் பிள்ளைகளினுடைய உள்ளங்களை, உம் பிள்ளைகளினுடைய இல்லங்களை, உம் பிள்ளைகளின் வாழ்வாதாரமாக நீ கொடுத்திருக்கிற பணிகளை, தொழில்களை, வியாபாரத்தை, அவற்றிற்கான பயணங்களை எல்லாம் ஒப்புக் கொடுக்கிறோம். இதோ இந்த நாட்களிலே எங்கள் பிள்ளைகள் ஏற்கனவே செய்ய தொடங்கி இருக்கிற இந்த செய்முறை தேர்வுகளை, பிராக்டிக்கல் எக்ஸாம்ஸ், பொது தேர்வுக்காக ஆண்டவரே மிகுந்த தயாரிப்போடு, அதே வேளையில் அச்சத்தோடு பயத்தோடு நிற்கிற உம் பிள்ளைகளுக்கு நீர்தாமே உம் வலிமையை கொடுக்கும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அடுத்தடுத்து பொது தேர்வுகளுக்காக தங்களை கையளிக்கிற 10, 11, 12ஆம் வகுப்பு பிள்ளைகளை எல்லாம் தேவரீர் உடைய பிரசன்னத்தினாலே நிறைத்து, உடைய பிள்ளைகளுக்கு பயத்தை கொண்டு வருகிற, உடைய பிள்ளைகளுக்குள்ளே ஒரு வகையான அங்கலாய்ப்பை கொண்டு வருகிற, படித்தது நினைவில் இருக்குமா என்கிற தயக்கத்தை ஏற்படுத்துகிற எல்லா வகையான தொல்லைகளையும் அழித்து உம் பிள்ளைகள் என்றும் நிறைந்த உடைய பிரசன்னத்திலே நீ தருகிற வலிமையோடு பயத்தை பின்னுக்கு தள்ளி தெளிவோடு தகுந்த தயாரிப்போடு இந்த தேர்வுகளை எதிர்கொள்ளும்படியாக அதிகமான மதிப்பெண்களை பெற்று வாழ்வின் அடுத்த நிலைக்கு செல்லும்படியாய் உம் பிள்ளைகளை ஆட்கொள்ளும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எந்த உடல் நல கோளாறும் இந்த நாட்களிலே உடைய பிள்ளைகளை பாதிக்காதபடிக்கு ஆண்டவரே உடைய காவல் தூதர்களை அனுப்பி உடைய பிள்ளைகளுக்கு முன்னும் பின்னுமாக உம் பிள்ளைகளை அரண் போல சூழ்ந்து வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். பல்வேறு தேவைகளுக்காக, உடல் உள்ள நலனுக்காக, நீதிமன்ற வழக்குகளிலிருந்து விடுதலைக்காக, பணி உயர்வுக்காக, ஊதிய உயர்வுக்காக, திருமண வரன்களுக்காக, குழந்தை பேருக்காக, வேலை வாய்ப்புக்காக இயேசுவே என்று உம்மை நோக்கி கூப்பிடுகிற எல்லாருக்கும் புனித அந்தோனியார் வழியாக உடைய பிள்ளைகளுக்கு உம் இரக்கத்தை நீர் காட்டி உம் பிள்ளைகளுக்கு விடுதலையை தந்து உம் பிள்ளைகளை அநேகருக்கு மத்தியிலே உயர்த்தி ஆசீர்வதிக்க போகிற கிருபைக்காய் நன்றி. உம் பிள்ளைகள் மருந்து மாத்திரைகள் என்று பல்வேறு நிலைகளிலே அலைகளின்
இன்னும் விடுதலை பெற முடியாத, நலம் பெற முடியாத நிலைகளுக்குள்ளே உம்முடைய வல்லமையின் பிரசன்னம் இதோ இந்த வேளையிலே ஊடுருவி சென்று கட்டிகளை குறைத்து கரைத்து உன் பிள்ளைகளின் வலிகளை வேதனைகளை எல்லாம் போக்கி உன் பிள்ளைகள் உண்கிற உணவு செரிக்கவும், இரவிலே நல்ல முறையிலே உறங்கவும், மீண்டுமாக விரைவிலே இயல்பு நிலைக்கு திரும்பி தங்களுடைய பணிகளை தொடரும்படியாக உன் பிள்ளைகளுக்குள்ளே அற்புதங்களை அதிசயங்களை நிகழ்த்த போகிற கிருபைக்காய் நன்றி. இந்த ஜெபங்களை எங்கள் ஆண்டவரும் மீட்பருமாயிருக்கிற இயேசுவின் நாமத்திற்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மாண்பியர் கீதம் பாடி இயேசுவின் ஆசீரை பெற்றுக்கொள்வோம். மாண்புயரி வருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் வருக, பணிந்து முடிவு பெருக. புதிய நியம முறைகள் வருக, புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. கூரையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெருக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திருவுடல் திரு இரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாது துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். தாவீதின் மைந்தனே, மனம் இறங்கும் ஐயா. உயிருள்ள தேவனே, உயிர் தாரும் ஐயா. இயேசுவே, இயேசுவே, எந்தன் இயேசுவே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே
மரியே வாழ்க, மரியே வாழ்க. ஆலயம் இறையாலயம், அருமையான ஓவியம். ஆலயம் இறையாலயம், அருமையான ஓவியம். இறைவன் உரையும் காவியம், இறைவன் உரையும் காவியம். இணைவோம் அவரின் இல்லிடம். ஆலயம் இறையாலயம், அருமையான ஓவியம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பு நிறைந்தவர்களே, கோடியற்புதர் புனித பதுவை அந்தோணியாரை வணக்கத்தோடு நினைவு கூறுகிற இந்நாளில் உலகளாவிய திரு அவையோடு இணைந்து கன்னியான புனித ஸ்கொலாஸ்திகாவினுடைய நினைவையும் நாம் இந்த நாளில் கொண்டாடுகிறோம். புனித ஆசீர்வாதப்பர் என்று அழைக்கப்படுகிற பெனடிக்டோடு ஒட்டி பிறந்த இரட்டை சகோதரியாக இவர் அறியப்படுகிறார். தன் சகோதரனைப் போலவே தானும் துறவு வாழ்வில் தன்னை அர்ப்பணிக்க வேண்டும் என்கிற தீராத தாகத்தோடு இறை பிரசன்னத்தில் வாழ்வதும் இறை பிரசன்னத்திலே பல ஆன்மாக்களை கொண்டு வருவதும் இவருடைய வாழ்வின் மிக உன்னதமான பணிகளாக தன் சகோதரனை விட அன்பு காட்டுவதில், இறைவனோடு ஒன்றித்திருப்பதில் அதிகம் ஆர்வமாய் செயல்பட்டவர் என்று புனித கிரகோரியார் இவரை குறித்து தகவலாக நமக்கு எழுதி வைத்து சென்றிருக்கிற நிலையில் இந்த புனிதர்களின் பரிந்துரையோடு இந்த திருப்பலிக்குள்ளே நம்மை ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய தேவைகள், நம்முடைய ஜெபங்களுக்குரிய பிள்ளைகள், குறிப்பாக இந்த நாட்களிலே பொது தேர்வை எதிர்கொள்வதற்காக தங்களையே தயாரிக்கிற 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பிள்ளைகள், ஏற்கனவே சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் இந்த நாட்களில் பிராக்டிக்கல் எக்ஸாம் செய்முறை தேர்வுகளை தொடங்கிவிட்டார்கள். எனவே இந்த பிள்ளைகளுக்குள் இருக்கிற பதற்றம் நீங்கி தெளிவோடு, ஞானத்தோடு, நினைவாற்றலோடு, மிகச்சிறப்பான முறையில் துணிவோடு இந்த தேர்வுகளை எதிர்கொள்ள சிறப்பாக இந்த திருப்பலி பீடத்திலே புனித அந்தோணியாரின் பரிந்துரைக்குள்ளே, புனித ஸ்கொலாஸ்திகாவினுடைய பரிந்துரைக்குள்ளே இந்த பிள்ளைகளை ஒப்புக் கொடுப்போம். குறிப்பாக ஆராதனை டிவி என்கிற இந்த ஒரு வலையொலி தளத்தினுடைய வழியாக நம் இல்லங்களுக்கு இந்த ஆசீர்வாதங்கள் கிடைக்கப் பெறச் செய்ய அல்லும் பகலும் உழைக்கக்கூடிய நம் அன்பு பிள்ளைகளுக்காகவும் சிறப்பாக இந்த திருப்பலியில் நாம் இறை அருள் வேண்டுவோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்கள் குற்றங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது குடும்பத்தை இடையறாத பரிபிரக்கத்தால் காத்தருள உம்மை வேண்டுகின்றோ. அதனால் விண்ணக அருளை மட்டுமே எதிர்நோக்கியுள்ள இக்குடும்பம் உமது நிலையான பாதுகாவலால் என்றும் உறுதியடைவதாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். மக்களின் மன்றாட்டை கேட்டருளும்படி என் பெயர் இக்கோவிலில் விளங்கும். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறைவசனங்கள் 22 23 மற்றும் 27 30 முடிய. அந்நாள்களில் சாலமோன் ஆண்டவரின் பலிபீடத்தை நோக்கி நின்று கொண்டு இஸ்ரேல் சபையார் அனைவர் முன்னிலையில் வானத்திற்கு நேரே தம் கைகளை உயர்த்தி மன்றாடியது. இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரே, மேலே விண்ணிலும் கீழே மண்ணிலும் உம்மை போன்ற வேறு கடவுள் யாரும் இல்லை. உமது முன்னிலையில் முழு உள்ளத்தோடு உமக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் உம்முடைய அடியாருக்கு உமது உடன்படிக்கையின்படி தவறாத பேரன்பு காட்டி வருகிறீர். கடவுள் உண்மையில் இந்த மண்ணுலகில் தங்கியிருப்பாரா? வானமும் வான மண்டலங்களும் உம்மை கொள்ள இயலாதிருக்க நான் கட்டியுள்ள இக்கோவில் எப்படி உம்மை கொள்ளும்? என் கடவுளாகிய ஆண்டவரே, உம் அடியான் செய்கிற வேண்டுதலையும் விண்ணப்பத்தையும் கேட்டருளும். உம் அடியான் இன்று உம் முன்னிலையில் எழுப்பும் கூக்குரலுக்கும் செய்யும் வேண்டுதலுக்கும் செவிசாய் தருளும். என் பெயர் இவ்விடத்தில் விளங்கும் என்று இக்கோவிலை பற்றி நீர் சொல்லியிருக்கிறீர். இவ்விடத்தில் உம் அடியான் செய்யும் வேண்டுதலை கேட்டருள்வதற்காக இரவும் பகலும் உமது கண்கள் இதனை நோக்கி இருப்பனவாக. உம் அடியானின் விண்ணப்பத்திற்கும் இவ்விடத்தை நோக்கி செய்கிற உம் மக்கள் இஸ்ரேல் வேண்டுதலுக்கும் செவி சாய்ப்பீராக. உமது உறைவிடமாகிய விண்ணகத்திலிருந்து கேட்டு அருள்வீராக. கேட்டு மன்னிப்பு அருள்வீராக. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அருமை அருமை வான்படைகளின் இறைவன் வாழும் இல்லம் அருமை. அருமை அருமை வான்படைகளின் இறைவன் வாழும் இல்லம் அருமை.
அழகு முற்றங்கள் அங்கு 1000 உண்டு, அத்தனையும் காண அருமை. தங்குது அங்கே சின்ன சின்ன குருவிகள், ஏங்குது மனமே அதை கண்டு. அழகு முற்றங்கள் அங்கு 1000 உண்டு, அத்தனையும் காண அருமை. தங்குது அங்கே சின்ன சின்ன குருவிகள், ஏங்குது மனமே அதை கண்டு. எந்த நேரமும் அந்த குருவி போல் உன் சந்நிதி வாழும் அருள் நிலையே வேண்டும். எந்த நேரமும் அந்த குருவி போல் உன் சந்நிதி வாழும் அருள் நிலையே வேண்டும். எனது ஆன்மா கொண்ட தாகம் தாகம் இது அருமை அருமை. வான்படைகளின் இறைவன் வாழும் இல்லம் அருமை. காவல் கொள்கிறேன் உன் அழகு வாயிலில், காவல் காக்கவே தினமும். அரண்மனை வாழ்க்கை 1000 நாளானாலும், ஆலயத்தில் ஒரு நாள் போல் இல்லை. காவல் கொள்கிறேன் உன் அழகு வாயிலில், காவல் காக்கவே தினமும். அரண்மனை வாழ்க்கை 1000 நாளானாலும், ஆலயத்தில் ஒரு நாள் போல் இல்லை. எந்த நேரமும் அந்த குருவி போல் உன் சந்நிதி வாழும் அருள் நிலையே வேண்டும். எந்த நேரமும் அந்த குருவி போல் உன் சந்நிதி வாழும் அருள் நிலையே வேண்டும். எனது ஆன்மா கொண்ட தாகம் தாகம் இது அருமை அருமை. வான்படைகளின் இறைவன் வாழும் இல்லம் அருமை அருமை அருமை. வான்படைகளின் இறைவன் வாழும் இல்லம் அருமை. அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவரே, நீர் உம் நியமங்களை தந்தே, உம் ஒழுங்குமுறைகளை என் இதயம் நாட்டம் கொள்ளச் செய்யும். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயல் 7
1 தொடங்கி 13 முடிய உள்ள இறை சொற்றொடர்கள். ஒரு நாள் பரிசேயரும் எருசலேமிலிருந்து வந்திருந்த மறைநூல் அறிஞர் சிலரும் இயேசுவிடம் வந்து கூடினர். அவருடைய சீடருள் சிலர் தீட்டான, அதாவது கழுவாத கைகளால் உண்பதை அவர்கள் கண்டார்கள். பரிசேயரும் ஏன் யூதர் அனைவருமே தம் மூதாதையர் மரபை பின்பற்றி கைகளை முறைப்படி கழுவாமல் உண்பதில்லை, சந்தையிலிருந்து வாங்கியவற்றை கழுவிய பின்னரே உண்பர். அவ்வாறே கிண்ணங்கள், பரணிகள், செம்புகள் ஆகியவற்றை கழுவுதல் போன்று அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய மரபுகள் இன்னும் பல இருந்தன. ஆகவே பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் அவரை நோக்கி, உம் சீடர் மூதாதையர் மரபுப்படி நடவாமல் தீட்டான கைகளால் உணவு அருந்துவதேன் என்று கேட்டனர். அதற்கு அவர், வெளிவேடக்காரர்களாகிய உங்களை பற்றி எசாயா பொருத்தமாக இறைவாக்கு உரைத்திருக்கிறார். இம்மக்கள் உதட்டினால் என்னை போற்றுகின்றனர், இவர்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலையில் இருக்கிறது. மனித கட்டளைகளை கோட்பாடுகளாக கற்பிக்கின்றனர், இவர்கள் என்னை வழிபடுவது வீண் என்று அவர் எழுதியுள்ளார். நீங்கள் கடவுளின் கட்டளைகளை கைவிட்டு மனித மரபை பின்பற்றி வருகிறவர்கள் என்று அவர்களிடம் கூறினார். மேலும் அவர், உங்கள் மரபை நிலைநாட்ட கடவுளின் கட்டளைகளை வெகு திறமையாக புறக்கணித்து விட்டீர்கள். உன் தந்தையையும் தாயையும் மதித்து நட என்றும், தந்தையையோ தாயையோ சபிப்போர் கொல்லப்பட வேண்டும் என்றும் மோசே உரைத்திருக்கிறார் அல்லவா? ஆனால் ஒருவர் தம் தாயையோ தந்தையையோ பார்த்து, நான் உமக்கு தர கடமைப்பட்டிருக்கிறது குர்பான் ஆயிற்று, அதாவது கடவுளுக்கு காணிக்கை ஆயிற்று என்றால், அதன் பின் அவர் தம் தாய் தந்தைக்கு எந்த உதவியும் செய்ய நீங்கள் அனுமதிப்பதில்லை. இவ்வாறு நீங்கள் பெற்றுக்கொண்ட மரபின் பொருட்டு கடவுளின் வார்த்தையை பயனற்றதாக்கி விடுகிறீர்கள். இதுபோல நீங்கள் பலவற்றை செய்கிறீர்கள் என்று அவர்களிடம் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளின் முதல் வாசகம் இறைவன் எப்படிப்பட்ட பேரன்பை, பேரிரக்கத்தை தன் பிள்ளைகளுக்கு காட்டி வருகிறார். அந்த நினைவு கூறலை சாலமோன் அரசர் தன்னுடைய மூதாதையர் மீது யாவே கடவுளின் பேரன்பு எப்படியாக கடந்து வந்திருக்கிறது நினைவு கூர்ந்து, மேலே விண்ணிலும் கீழே மண்ணிலும் உம்மை போன்ற வேறு கடவுள் யாரும் இல்லை என்று கடவுளை புகழக்கூடிய வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. திருவள்ளுவர் நமக்கு சொல்லி தந்திருக்கிற பாடம். ஆனால் பல நேரங்களில் நன்றி மறந்த பிள்ளைகளாகவே நாம் இருக்கிறோம். தேர்வு நாட்கள், பிள்ளைகள்லாம் ரொம்ப தீவிரமாக தேர்வுகளுக்கு தங்களை தயாரித்து கொண்டிருக்கிறார்கள். என்ன படித்தாலும் ஞாபகத்தில் நிற்க மாட்டேங்குது ஃபாதர், மறந்து மறந்து போயிடுது ஃபாதர். படித்த கேள்வி மாதிரியே இருக்குது, ஆனால் அந்த நேரத்துக்கு படிக்காதது மாதிரியே வருது ஃபாதர். பிள்ளைகளின் புலம்பலை இந்த நாட்களில் அதிகமாகவே நாம் கேட்கிறோம். மறதி மனிதரோடு ஒட்டி பிறந்த ஒரு குணம். ஆனால் எதை நாம் மறக்கவே கூடாது,
கடவுளை, கடவுள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒழுங்குமுறைகளை, கடவுள் நம் உள்ளத்திற்குள்ளே விதைத்திருக்கக்கூடிய அந்த மேலான ஆசீர்வாதத்தை ஒருபோதும் நாம் மறக்கக்கூடாது. அப்படி மறவாத நபர்கள்தான் கடவுள் திருமுன் புனிதர்களாக, அவரை எந்நாளும் போற்றுகிற பிள்ளைகளாக இருக்கிறார். இந்த நாளில் நம் வணக்கத்திற்குரிய புனித பதுவை அந்தோணியார், நாம் நினைவு கூறுகிற கன்னியான புனித ஸ்கொலாஸ்திகா, கடவுள் தங்கள் மீது காட்டிய அந்த பரிவிரக்கத்தை, பேரன்பை ஒருபோதும் மறவாத ஆளுமைகளாக தாங்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் கடவுளுக்காக தங்களை முழுமையாக அர்ப்பணித்தவர்கள். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு நன்றி மறவாமையினுடைய வெளிப்பாடுதான் சாலமோன் கட்டிய அந்த எருசலேம் ஆலயம். அந்த ஆலயத்தில் இருந்துதான் தன்னுடைய மூதாதையர்களை அற்புதமாய் வழிநடத்தி பேரன்பு காட்டின அந்த கடவுள் திருமுன் தன்னை ஒப்பு கொடுத்து, தன்னுடைய நாட்டை ஒப்பு கொடுத்து, இஸ்ரவேல் மக்களை ஒப்பு கொடுத்து, அவர் என் வேண்டுதல்களுக்கு செவிசாய் தருடும், இதோ உம்முடைய திருப்பெயர் இவ்விடத்திலே விளங்கும்படியாக நாங்கள் செய்கின்ற வேண்டல்களை எல்லாம் கேட்டருள்வீராக, இரவும் பகலும் உமது கண்கள் இதனை நோக்கி இருப்பனவாக என்று அந்த ஆலயத்தை ஆண்டவருக்கு அர்ப்பணிப்பதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, கடவுள் வாழ்கின்ற உறைவிடம் வெறும் மனித கைகளால் உருவாக்கம் பெற்ற கல்லாலும் சிமெண்டாலும் உருவான அந்த ஆலயங்கள் மட்டுமே அல்ல. உள்ளமென்னும் ஆலயத்தில் உரைகின்றவர் கடவுள். எனவே எப்படி புனித அந்தோணியார், இன்றைக்கு நாம் நினைவு கூறுகிற புனித ஸ்கொலாஸ்திகா இவர்கள் உள்ளமெனும் கோவிலில் எழுந்தருளி இருக்கிற அந்த இறைவனை மிக நெருக்கமாக பற்றி கொண்டார்களோ, இறைவன் தங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த மேலான ஒழுங்குமுறைகளை இம்மி பிசகாமல் கடைபிடிப்பதில், தூய வாழ்வு வாழ்வதில், பல்வேறு போராட்டங்களுக்கு மத்தியில் தொடர்ந்து தங்களை கையளித்தார்களோ, அப்படிப்பட்ட ஒரு கையளிப்பு மனநிலை, கடவுள் திருமுன் நம்மை நெடுஞ்சாட்கடையாய் தாழ்த்தி கொள்ளுகிற, கடவுளிடம் நம்மை முழுமையாய் சரணாகதியாக்குகிற அந்த ஒரு உணர்வு இன்றைக்கு நமக்கு வேண்டும் என்பது முதல் வாசகம் முன்வைக்கக்கூடிய அழைப்பு. பல நேரங்களில் நன்றி மறந்தவர்களாகவே இருக்கிறோம். இன்றைக்கு நற்செய்தியில் நாம் பார்க்கிற பரிசேயர்கள், மறைநூல் அறிஞர்கள் எத்தனையோ நன்மையான காரியங்கள், கடவுள் கொடுத்த ஆசீர்வாதங்கள், மனிதர்களிலே நிறைந்திருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மைகளை எல்லாம் பார்க்க தவறுகிறவர்களாக, எப்படா அவங்க தவறு செய்வாங்க, எங்கடா அவங்க குற்றம் செய்வார்கள், எங்கே அவர்கள் திருச்சட்டத்தை கடைபிடிக்காமல் இருப்பார்கள், அல்லது திருச்சட்டத்தை தழுவி இவர்களே உருவாக்கிய பரிசேயர்கள், திருச்சட்ட நூல் அறிஞர்கள் உருவாக்கிய அந்த சட்டங்களை எப்போ அவங்க கோட்டை விடுவாங்க, அப்போ அவங்கள குற்றம் சாட்ட வேண்டும். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு மனநிலை எல்லாருக்கிட்டையும் நிறைய பேர்ட்ட இருக்கு. மனிதர்களினுடைய நிறைவு தன்மைகளை பார்க்கக்கூடிய அந்த பரந்த மனம், பார்வை, நேர்மறையான உணர்வு நிறைய பேர்ட்ட இல்லை. செய்யக்கூடிய சிறிய சிறிய தவறுகளை, அந்த தவறுகளையே தேடி தேடி கண்டுபிடிக்கக்கூடிய, அதை வைத்து அவர்களை அசிங்கப்படுத்த வேண்டும். ஈர பேனாக்கி பேனை பெருச்சாலியாக்கி, பெருச்சாலியை பெருமாளாக்கி, அவ்வளவு தூரம் ஒரு வன்ம உணர்வு நமக்குள் இருக்கிறது. அது நம்முடைய உடன் பிறந்த உறவுகள் இருக்கக்கூடிய குடும்பத்திலும் சரி, அண்டை வீட்டார் பக்கத்தில் பணிபுரியக்கூடிய தலங்கள், எல்லா இடங்களிலும் இப்படிப்பட்ட ஒரு எதிர்மறையான உணர்வு நமக்கு இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய தமிழ் இலக்கியத்தில் தேவாரத்தில் அப்பர் சுவாமி இப்படியாய் பாடுகிறார்: கங்கை ஆடில் என், காவிரி ஆடில் என், கொங்கு தன் குமரித்துறை ஆடில் என், கோடி தீர்த்தம் கலந்து குளித்து அவை ஆடினாலும் அரனுக்கு அன்பு இல்லையேல், ஓடி நீரினை ஓட்டை குடத்து அட்டி அள்ளி முகந்து மூடி வைத்திட்ட மூர்க்கனோடு ஒக்குமே. நீங்கள் எந்த கோயிலுக்கு போய் என்ன பிரயோஜனம்? எத்தனை கோயில் தீர்த்தங்கள் என்றால் என்ன? நீங்கள் காவிரியில் போய் குளிச்சா என்ன, கங்கையில் போய் குளிச்சால் என்ன,
கன்னியாகுமரிகளை போய் முக்கடல் சந்திப்பில் போய் குளித்தாலும் கூட உங்களுடைய உள்ளத்தில் அன்பு உணர்வு இல்லை என்று சொன்னால் நாம் விரயமானவர்கள், வேஸ்ட், ஒன்றுக்கும் லாய்க்கு இல்லாதவன், பிரயோஜனம் இல்லாதவன். பிரியமான பிள்ளைகள், கடந்த ஞாயிறு நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு, நீங்கள் மண் உலகிற்கு உப்பாக இருக்கிறீர்கள், ஒளியாக இருக்கிறீர்கள். அப்ப அந்த ஆசீர்வாதத்தை நாம் உள்ளத்தில் உணர வேண்டும். பரிசேயர்கள் உணர மறுப்பதை, ஒளியாக உப்பாக விளங்க வேண்டும் என்கிற அந்த நிலையை அழைத்த அவர்கள் புறக்கணித்து மனித மரபை திணிக்கக்கூடிய நிலைகளை பார்ப்போம். இயேசு ரொம்ப அவங்கள எவ்வளவு தூரம் கேள்விக்குள்ளாக்க முடியுமோ அவ்வளவு தூரம் கேள்விக்குள்ளாக்குகிறார். அதுவும் குறிப்பாக பெற்றோரை, தாய் தந்தையை மதித்து நடப்பதை குறித்து எப்படியெல்லாம் அவர்கள் அந்த சட்டத்தை மீறுகிறார்கள். கேட்டால் நாங்கள் அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கடவுளுக்கு கொடுத்துட்டோன்னு சொல்லி நாங்கள் வேண்டிக்கிட்டோம், திருப்பி எடுத்துற போய் ஒப்பு கொடுத்துருக்குறோம், குர்பான் ஆயிற்று, காணிக்கை ஆயிற்று. எவ்வளவு பித்தலாட்டம் நம்ம செய்கிறோம் பார்த்தீங்களா? அப்போ இந்த கடவுள் உண்மையிலேயே பிரசன்னமாக இருக்கிற இந்த மனித உறவுகளை, எனக்கு தாயாக தகப்பனாக கொடுக்கப்பட்டிருக்கிறவர்களை, உறவுகளை, நண்பர்களை மதிக்காது நான் கடவுளை அன்பு செய்கிறேன். அது எவ்வளவு போலித்தனம்! திருத்தூதர் யோவான் தன்னுடைய திருமுகத்தில் அதை தான் சொல்கிறார். கண்ணில் காண்கின்ற மனிதர்களை அன்பு செய்ய இயலாது. எப்போ பார்த்தாலும் அவங்கள இது குறை அது குறை இப்படி சொல்லி அவங்கள எப்போ பார்த்தாலும் மட்டம் தட்டுறதுலேயே நம்முடைய தேடலை, சிந்தனையை முழுக்க ஒப்பு கொடுத்தோம் என்று சொன்னால் அன்பு செய்வதற்கான நேரம் எங்கு இருக்கிறது? ஆக இன்றைக்கு கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய அழைப்பு என்பது வார்த்தைகள் வழியாக கடவுளின் பேரன்பை, அவருடைய பேர் இரக்கத்தை மறவாது நன்றி பாராட்ட அழைக்கப்படுகிற ஒரு வாழ்வு. அந்த அன்பு நம்முடைய உள்ளத்தை ஆளுகை செய்கிற போது நிச்சயமாக மனித சட்டங்களை நம்ம தூக்கி பிடிக்க மாட்டோம். சட்டங்கள் தேவையில்லை என்று சொல்லவில்லை. நிச்சயமாக ஒரு குழுமமாக வாழ்கிற போது ஒரு சில ஒழுங்குமுறைகள், கட்டளைகள், சட்ட திட்டங்கள் எல்லாம் தேவைதான். ஆனால் அதை விட அன்பு என்பது மேலானது. அனைத்திலும் அன்பு உயர்ந்து நிற்கிறது என்று பவுலடியார் சொல்லுகிறார் அல்லவா? அந்த அன்பைத்தான் புனித அந்தோணியார் வாழ்வாக்கினார். நீங்கள் அன்பினால் உந்தப்படுகிற போது எந்த சட்டத்தையும் நீங்கள் மீறவே மாட்டீர்கள். கண்டிப்பாக சட்டங்களை கடைபிடிப்பீங்க. அந்தோணியார் தன்னுடைய துறவு சபை தலைவர் கொடுத்த அத்துணை கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்துதான் கடவுளின் அன்பை உள்ளத்தில் அனுபவித்து அதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டவர். புனித ஸ்கொலாஸ்டிக்காவும் அப்படியே பேரன்பு காட்டுவதில், தொண்டு செய்வதில் தன் சகோதரரான புனித பெனடிக்டுக்கு இணையாக ஒருபடி அவருக்கு மேலாக கூட சென்று கூட இந்த அர்ப்பண வாழ்வில் தன்னை கையளித்ததாக பார்க்கும். இன்றைக்கு நிறைய உலகம் பூரா நிறைய சிஸ்டர்ஸ், நம்ம வீட்டில் கூட தேவாலயத்தில் பெற்ற சிஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. அவங்களுடைய இந்த அர்ப்பண வாழ்வுக்கு அடிப்படையாக அமைந்தது இந்த கன்னியான புனித ஸ்கொலாஸ்டிகாவினுடைய அந்த ஒரு வாழ்வு. எனவே அன்புக்குரியவர்களே, மனித வாழ்வுக்கு நெறிப்படுத்துதலுக்கு சட்டங்கள், ஒழுங்குமுறைகள் தேவை என்றாலும் கூட அதை சுமையான ஒன்றாக நாம் மாற்றக்கூடாது. மாறாக இந்த கடவுளினுடைய அன்பை, நன்மைத்தனத்தை நினைவு கூறுகிற பிள்ளைகளாக திருத்தூதர் பேதுரு முதல் திருமுகத்தில் சொல்வதைப் போல எப்பொழுதும் நாம் கடவுளுடைய இரக்கத்தை பெற்றுக்கொண்டோம் என்பதில் நாம் நன்றி உள்ள பிள்ளைகளாக இருக்கணும். அதுவே 2வது அதிகாரத்தில் 9வது வசனத்தில் சொல்லுவார், இருளினின்று தமது வியத்தகு ஒளிக்கு அழைத்துள்ளவரின் மேன்மையின் புகழ்ச்சிகளை நாம் பாட அழைக்கப்பட்டவர். எனவே அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட மேலான ஒரு உணர்வோடு, உன்னதரை புகழ்கின்ற ஒரு உணர்வோடு, அந்த உன்னதரின் உறைவிடமாக தன்னுடைய உள்ளத்தை ஒப்பு கொடுத்த இந்த புனிதர்கள் அந்தோணியார், புனித சொலஸ்காவை நினைவு கூறக்கூடிய இந்த நாளில் நாம் கூட அப்படிப்பட்ட ஒரு பிள்ளைகளாக கடவுள் நன்மைகளால் நம்மை நிறைத்திருக்கிறார். அவருடைய மாறாத அந்த பேர் அன்பு, பேர் இரக்கம் நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறது என்பதை எப்போதும் நன்றியோடு நினைவு கூர்ந்து நாம் கடவுளுக்கு நன்றி பண்பாடுகிற போது அந்த நன்றியை நம்முடைய வாழ்க்கை தளத்தில் நம்முடைய சிறப்பான அர்ப்பணம் நிறைந்த செயல்களால், சிறிய சிறிய உதவிகளால் அதை நாம் எடுத்து இயம்புகிற போது நாம் அடுத்திருக்கிறவர்களை குறை சொல்லுகிற, குற்றம் சாட்டுகிற, அடுத்திருப்பவரில் இருக்கக்கூடிய சிறிய சிறிய ஓட்டைகளை கண்டு அவர்களை அசிங்கப்படுத்துகிற அந்த ஒரு செயல்களை ஒருபோதும் செய்ய பாட்டோம்.
மனித மரபுகளை வலிந்து திணிக்கக்கூடிய செயல்களை செய்ய மாட்டோம். மாறாக கடவுளின் அன்பை, கடவுளினுடைய அந்த ஆசிரை தொடர்ந்து உள்ளத்தில் சுவைத்து அனுபவிக்கக்கூடிய பிள்ளைகளாக நம்முடைய சாட்சிய வாழ்வு அமைவதற்கு புனித அந்தோணியாரின் கன்னியான புனித சுலாஸ்திகாவினுடைய பரிந்துரையோடு ஆண்டவரிடம் நம்மை ஒப்புக் கொடுத்து அருள் வேண்டுவோம். ஆமேன். இதை தருவேன் இறைவா, நான் இதை தருவேன் தலைவா. இதை தருவேன் இறைவா, நான் இதை தருவேன் தலைவா. எல்லையெல்லாம் உமது அன்பை எண்ணி வியந்து மகிழ்ந்து பாடி இதை தருவேன் இறைவா, நான் இதை தருவேன் தலைவா. கண்ணில் தோன்றும் யாவுமே முந்தன் படைப்பின் மகிமையே. கண்ணில் தோன்றும் யாவுமே முந்தன் படைப்பின் மகிமையே. எந்த உடைமை என்று நான் ஏந்தி வர ஏதுமில்லை. எந்த உடைமை என்று நான் ஏந்தி வர ஏதுமில்லை. சகோதரிகளே, சகோதரரே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தாயும் தந்தையுமான இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே எங்கள் இறைவா, வலு குறைவுற்ற எங்களுக்கு உதவியாக இப்பொருட்களை படைத்திருக்கின்றீர். அதனால் இவை எங்களுக்கு நிலை வாழ்வின் அருளடையாளமாக மாறிட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். ஏனெனில் உம் புனிதர்கள் புனித பதுவை அந்தோணியார், கன்னியான புனித ஸ்கொலாஸ்திகா இவர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றேன். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்டப்பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றேன். ஆகவே தூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள்,
ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் புனித பதுவை அந்தோணியாரின் பரிந்துரையில் தங்களையும் தங்களுடைய வேண்டுதல்களையும் ஜெபங்களுக்குரிய பிள்ளைகளையும் ஒப்புக்கொடுத்து ஆராதனை டிவி வழியாக உம் இரக்கத்தை வேண்டுகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் எங்களுடைய ஜெபங்களுக்குரிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இப்பலியில் நாங்கள் நினைவு கூறும் ஆன்மாக்களையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர், எங்கள் பாதுகாவலர் புனித பதுவை அந்தோணியார், என்று நாங்கள் நினைவு கூறும் கன்னியான புனித ஸ்கொலாஸ்திகா ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மிப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு தரும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே,
எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவரே, சுகருத்துவே நாங்கள் உட்கொள்ளும் உம் திருவுடலும் திரு ரத்தமும் எம்மை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எம் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் மருந்தாகவும் இருப்பனவாக. ஏதோ இறைவனின் செம்மறி, ஏதோ உலகின் பாவங்களை போக்குபவர், செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் எமை காத்து நிலைவாழ்வு அளிப்பதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. இறைவா, ஒரே அப்பத்திலும் ஒரே கிண்ணத்திலும் நாங்கள் பங்கேற்க திருபுலமானீரே. அதனால் கிறிஸ்துவுக்குள் நாங்கள் ஒன்றிணைக்க பெற்று புனித பதுவை அந்தோனியார் போலவும் கன்னியான புனித ஸ்கொலாஸ்திகா போலவும் உலகின் மீட்புக்காக நற்கனி தந்து மகிழ்ந்து வாழ எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். துன்பங்களோ துயரங்களோ வேதனையோ சோதனையோ, துன்பங்களோ துயரங்களோ வேதனையோ சோதனையோ, பதுவை புனித பரிந்துரைப்பார், எல்லாம் வல்லவர் நடத்தி வைப்பார். பதுவை புனித பரிந்துரைப்பார், எல்லாம் வல்லவர் நடத்தி வைப்பார். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.